தனது சாயை தனக்குதவா. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1565வது மந்திரம் நாம் இன்று சிந்திக்கின்றோம். இன்றைக்கு ஆத்மன் அவர்கள் நம்ம தளத்துக்கு வருகை புரிந்து வருவார்கள். அவர்களை வருக வருக என்று தளத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்றைய மந்திரத்துல பாத்தீங்கன்னா மின்னலை பத்தி குறிப்பிடுகின்றார். அவருடைய எக்ஸ்பிளனேஷனோட பாத்தீங்கன்னா அழகாக தன்னுடைய விளக்கத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு. வானத்தை கடந்த கனவுகளுடன் பறக்கும் வான் பிராணி, நிலவோடு விளையாடும் கவினன். கடைசியில பாருங்க, மின்னலின் இடையில் வாழும் நிலவை காணும் பறவை நான்றாரு. ஏன்னா இந்த பாடலுக்கும் அவர் சொல்ற வரிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனால இறைவன் அருளால் இந்த மின்னல் அப்படின்றது மினற்குறி யாழனை வேதியர் வேத தனக்குறி யாழனை ஆதி புரான் தன்னை நினைக்குறி யாழனை நாண கொழுந்தின் நயக்குறி காண அறி நெறி யானம் யாமே அப்படின்னு இந்த பாடல்ல நாணத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக இறைவனை எப்படி அறிகிறது, வேதங்களின் மூலமாக இறைவனை எப்படி அறிவது, எல்லாத்துக்கும் மேலாக அன்பால இறைவனை எப்படி அறிவது, இறைவனை அறிந்து கொள்வதற்கான வழிகளை அந்த பாடல்ல குறிப்பிடுகின்றார். அந்த பிளாக்ஸ் அப்படியே மின்னல் ஒரு ஒரு 10 செகண்ட்ஸா போகும். அது ஒளிவடிவானவன் அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். இங்க வேதம் போதிக்கிறவங்க எல்லாம் அவங்க நெருப்பு யோக குண்டம் வளர்க்குறாங்க. அங்க நெருப்பு அடையாளமாக இங்க குறிப்பிடப்படுகின்றார். ஆனா எல்லாவற்றுக்கும் அவன் யாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலமான முதல்வன் ஆதி பகவன் அப்படின்றது சொல்ல வராங்க. நாம இடைவிடாத அவனை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவன் அடையாளத்தை எப்படி வேணாலும் கவனிக்கலாம், உணரலாம், அறியலாம். ஆனால் நாணத்தின் உச்சம் எது என்று சொன்னோமானால் அது அன்பாக அதை காண முடிவதுதான் இந்த அரண் என்கின்ற சிவனை அடையும் உண்மையான வழி. ஒரு பெரிய யானை இருக்குது, அதை பழக்கப்படுத்திருக்காரு பாகன். கோயிலுக்கு கொண்டு வராரு. ஒரு அதி புத்திசாலி கேட்கறான், வேண்டா காட்டுல இருக்கிற யானையை கொண்டாந்து இங்க வச்சிருக்கிற, இதுக்கு என்ன இருக்குது? அவன் சொல்றான், நான் அந்த யானையே கோயிலா பாக்குறேன், உள்ள இருக்கிற அந்த உயிரையே இறைவனா பாக்குறேன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த யானைக்கு தாகம் எடுக்குது. யானை பாகன் தண்ணி கொடுக்கறான். அப்ப அந்த பெரியவர் அதிர்ச்சி அடைகிற, தண்ணி கொடுத்தவனே அந்த யானை அவனை அன்போடு ஆசீர்வாதம் வழங்குது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது அப்படின்னாக்கா, இறைவனுக்கு உயிருக்கு உடம்புக்கும் செய்யும் தொண்டுதான் உண்மையான இறை வழிபாடு. அன்போடு செய்கின்ற எதுவும் இறை வழிபாடுதான். அப்ப முக்தி தருகின்ற சிவநெறியில நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்றது உணர்வு பூர்வமாக அவரு சொல்றது ஒளிமயமாக. இதுதான் வள்ளலார் உணர்ந்திருக்கின்றார். அருட்பெரும் ஜோதி என்றார். உள்ளுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கின்ற பேரொளி. அவனை இடைவிடாது நினைப்பதன் மூலமாக, நாணத்தின் மூலமாக அன்பான தன்மையை நாம் உணர வேண்டும். எந்த வகையில வேணாலும் தேடலாம், ஆனா அன்புல தேடினாதான் ஈஸியா கிடைப்பான் இறைவன். அதனால அன்பின் வழி அது 270 பாடல சொல்லுவாரு, அன்பு சிவமும் இரண்டன என்பர் அறிவார், அன்பே சிவமாகும் யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு அப்படின்னார். நமக்கு சிவநெறினாவே அன்பு நெறிதான், இறைவன் ஆற்றல். அப்ப தியானத்தின் மூலமாக நாம் இறைவனை தேடும் போது ஒளி வடிவாக உணர முடியும்ன்றாங்க. வேதத்தின் மூலமாக தேடும் போது நெருப்பாக உணர முடியும்ன்றாங்க. அப்ப நினைப்பார் உருவம் போல அவன் வருவான், அன்பால் அவனை அரவணைக்கும் போது எந்த ரூபத்திலும் நம்மை அணுகுவான் என்று கூறி தளத்தை ரத்னமரையாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா சொல்லும்போது இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகுது. நன்றிங்க.
திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் உச்சமயம் பாடல் 1565 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒன்று. பிணக்குறியாளரை வேதியர் வேதத்து அனற்குறியாளரை ஆதிபிரான் தன்னை திணைக்குறியாளனை ஞான கொழுந்தில் அயற்குறி காணில் அறநெறியாமே. மினல்குறி ஆளனை வேதியர் வேதத்தின் அக்குறி ஆளனை ஆதிபிரானை நிலைக்குறி ஆளனை ஞான கொழுந்தின் நயக்குறி காணில் அறநெறி ஆகுமே. இது சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிற பாடல். இது இன்னொரு பிரதியில தனற்குறியாளனை ஆதிபிரான 2வது வரியிலையும் அணைக்குறி காணில் அறநெறியாமைன்னு 4வது வரியிலையும் இது மாற்றி வந்திருக்கு. பார்ப்போம். இதற்கான விளக்கம் சரவணையா தளத்துல இருந்து. மின்னல் போன்ற ஒளியும் சேர்ந்த வடிவமாக இருப்பவனை, அந்தணர்கள் ஓதுகின்ற வேதத்தின் உட்பொருள் வடிவமாக இருப்பவனை, ஆதியிலிருந்தே இருக்கின்ற தலைவனை, அடியவர்கள் நினைக்கின்ற வடிவமாகவே வந்திருந்து அருளுபவனை, ஞானத்தின் உச்சியான நிலையில் அன்பின் வடிவமாகவே கண்டு தரிசித்தால் அதுவே அவனை அடைவதற்கான வழிமுறையாக ஆகின்றது. இதன் உட்கருத்தாக இறைவனை அடைவதற்கான 6 விதமான வழிமுறைகளில் எந்த வழிமுறையில் சென்றாலும் அனைத்திற்கும் பொதுவாக இருப்பது அன்பின் வழியாக இறைவனை அடைவதே ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேவாரண்டாட்ட பெண்ணாக சொல்லப்படுகின்ற சக்தியாகிய நல்ல வடிவினையும், அந்தணர்கள் வேதத்தின் வழி வளர்க்கின்ற அக்னியாகிய வடிவினையும், அன்பர்கள் நினைவாகிய வடிவினையும் உடைய சிவபெருமானை ஞானத்தின் முடிநிலையாகிய அந்த வழியால் காணுதல் உண்டாகுமாயின் அப்பொழுது சிவநெறி கைவந்தலாம். இதன் குறிப்புரையாக மின்னாகிய நற்குறி என்க. பின்னர் கூறப்படும் வடிவங்கள் பலவற்றினும் சிறப்புடையது இதுவே யாதல் பற்றி இதனை நற்குறி என்றார். சிவன் என்னும் பொருட்டாய் நின்ற ஆதிபிரான் என்பதை நினைக்குறியாளனை என்பதன் பின்னர் கூட்டுக. நினை முதல்நிலை தொழிற்பெயர். அஃது எனும் பொருட்டாகிய அனைத்து என்பது ஈறு குறைந்து நின்றது. அயக்குறி நயக்குறி என்பன பாடமல்ல. ஆதல் இங்கு கைவருதல். இதனால் சிவநெறி முதல்வன் அவரவர் தகுதிக்கு ஏற்ப பல வகையில் நின்று தருதல் கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஐயா, இதெல்லாம் அந்த அன்பர்கள் நினைவாகிய வடிவினையும் உடைய சிவபெருமான தான் அழகேசன் ஐயா ஒரு தியான கதை அந்த மூலமா சொன்னார். இப்ப நம்ம அந்த உச்சமயம் அப்படிங்கிற தலைப்பு மூலமா நாம அதை பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி நம்ம ஒரு புத்தகத்துல சைவ சித்தாந்த விளக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது அது ஆரம்பிக்கிறதே சமயங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் ஆரம்பிச்சு. அது இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்திக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு அதை நான் வாசிச்சேன். சமயங்களை பத்தி தான், ஏன் சமயங்கள் இருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரிலேட்டடா இருக்குது. அது முதல்ல சமயம்னா என்ன அப்படின்னு கேட்கிறேன். சமயம் என்பது யாது அப்படின்னு. இறைவன் உயர்ந்தோர் வாயிலாக மக்கள் கைகொள்ளுவதற்குரிய குறிக்கோளையும் அதனை அடைவதற்கு பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளையும் வகுத்து உணர்த்தியுள்ளார். இவ்வாறு இறைவனால் அவ்வக்கால இடங்களுக்கு பொருந்துமாறு அறிவிக்கப்பெற்ற நெறிகளே சமயமாகும். இன்னொரு கேள்வியா, எல்லா சமயங்களும் இறைவனால் உணர்த்தப்பெற்றவைகளில் அவை வேறு வேறு வகையா இருந்ததற்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன சொல்றாங்க, கல்வி சாலையில் மாணவர்களின் தகுதிக்கும் விருப்பத்திற்கும் தக்கபடி வேறு வேறு பாடங்களும் வகுப்புகளும் அமைத்துள்ளன. அதுபோல உயிர்களின் பல்வேறு பக்குவ நிலைகளை உடையனவாதனில் அவரவர் தகுதிக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப வேறு வேறு நெறிகள் இறைவனால் உணர்த்தப்பட்டன. சமயங்கள் எவ்வகையில் வேறுபடுகின்றன, எவ்வகையில் ஒன்றுபடுகின்றன கேள்விக்கு சொல்றாங்க. சமயங்கள் தம் தம் சிறப்பு கொள்கையில் வேறுபாடு உடையன. அதாவது அடிப்படை கொள்கைகள், நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், அவற்றில் பின்பற்றும் மந்திரங்கள், கிரியைகள் முதலியவற்றில் தனித்தனி அமைப்பும் போக்கும் உடையன. ஆயினும் பொது கொள்கைகளில் இவை பெரிதும் ஒற்றுமையுடையன. கொல்லாமை, வாய்மை, இரக்கம், எவ்வுயிர்க்கும் அன்பாயிருத்தல், மனம், மொழி,
மெய்களை கட்டுப்பாட்டில் வைத்தல் போன்ற நல்லொழுக்கங்களை எல்லா சமயங்களும் வலியுறுத்துகின்றன. இதுதான் நம்ம இன்னைக்கு பாடல் கூட நம்ம அதை பார்க்கறதான். அப்ப சைவ சமயத்தின் சிறப்புகளாக குறிக்கத்தக்கன யாவை அப்படின்னு கேட்கும்போது, எல்லா சமயமும் இருக்கும்போது அப்படி என்ன சிறப்பு இருக்கும்போது, சைவ சமயம் தனக்கே உரிய சிறப்பு கொள்கைகளை கைவிடாமலே எல்லா நெறியும் இறைவனால் வகுக்க பெற்றவை எனும் உண்மையையும் ஏற்று போற்றும் சமயம். இது பொது நோக்குடையது அப்படின்னு சொல்லிட்டு, இந்நெறி வெறும் சமயமாக மட்டும் அமையாமல் அளவை அடிப்படையாவுடைய தத்துவமாகவும் உள்ளது. எனவே சமயம் தத்துவம் எனும் இருவகை நோக்கில் சைவ சித்தாந்தம் என்றும் சித்தாந்த சைவம் என்றும் வழங்கப்படுகிறது. சைவ சித்தாந்தம் என்ற பெயர் இந்நெறிக்கே உரிய தத்துவ கொள்கையை குறிக்கும். சித்தாந்த சைவம் என்ற பெயர் அத்தத்துவ கொள்கையின் வழி ஒழுகும் சமயத்தை குறிக்கும். உண்மைகளை வெறும் நம்பிக்கைக்கு உரியதாக மட்டும் கூறாமல் ஆய்ந்து காணும் அறிவுக்கு பொருத்தமான முறையில் அவற்றை காட்டி நிறுவுவது இச்சமயம். பிறப்பு எய்தலை சிவநெறி எக்காரணம் பற்றியும் கடவுளுக்கு கூறுதல் இல்லை. கடவுளை பிறப்பில் பெருமான் என போற்றுவது சைவ சமயம் ஒன்றேதான். கடவுளை அணுகும் முறையில் அவரவர் அறிவு நிலைக்கும் அன்பு நிலைக்கும் தக்கபடி பல படிவழிகளை கொண்டிருப்பது சைவ நெறி. இன்ன வழியில் சென்றுதான் அடைய வேண்டும் என்ற கட்டாயம் இந்நெறியில் இல்லை. இன்னும் பல சிறப்புகள் உடையதாய் சமயங்களுள் மிக பழமையானதாய் இன்றும் உயிர்ப்புடன் வாழும் சமயமாய் விளங்குவது சமயம். இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்க, சைவம் என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படிங்கிறது. சைவம் என்ற சொல்லின் பொருளை திருமூலர் விளக்கியுள்ளார். சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் என்பது அவர் தரும் விளக்கம். சிவனுடன் தொடர்புற்று நிற்றல் என்பதுதான் சைவம் எனும் சொல்லின் பொருள் என்பது இதனால் விளங்கும். எல்லா உயிர்க்கும் சிவசம்பந்தம் உடையவை, எல்லா உயிர்களும் சிவசம்பந்தம் உடையவை. உயிர் தனக்கும் சிவத்திற்கும் உள்ள பிரிவில்லாத தொடர்பை உணர்ந்து தான் சிவனது அடிமை எனும் உண்மையையும் உணர்ந்து அவனை சார்வதே சிவநெறியில் பெறத்தக்க மிக உயர்ந்த நலமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சைவ சித்தாந்த விளக்குங்கிற புக்கு ஆனந்தராசன் அப்படிங்கிறவர்கள் அந்த இதுல கொடுத்துருக்கிற விளக்கம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதுல இது பொருந்தி வர மாதிரி இருந்ததுனால இதை நான் பகிர்ந்து கொண்டேன். மிக்க நன்றி. அம்மா கௌரி அம்மா, வணக்கம் அப்பா, பாருங்க. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நல்ல விளக்கங்கள். அழகேசன் ஐயாவும் ரொம்ப மிக அருமையா இருந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1565. மினல் குறியாளனை வேதியர் வேதத்து அனல் குறியாளனை ஆதிபிரான் தன்னை நினைக்குறியாளனை ஞானக் கொழுந்தின் நயக்குறி காணில் அறநெறியாமே. Translation: The one like lightning, the one like sacrificial fire raised by the Brahmins, the one who is primal, the one with form of meditation, if that one is concentrated and realized at the tip of wisdom, as desired, that path becomes the path of Shiva. நம்ம உற்சமயம் பார்த்துட்டு வரோம். நேற்று கூட என்ன பார்த்தோம், சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த இதுல தான் இந்த நெறி அமைக்கப்பட்டிருக்கு, அதுதான் அடையிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதோட அடையாளம் என்ன, அந்த சிவநெறியோட அடையாளம் எது அப்படின்றத சிவன் எப்படி இருக்கிறாரு, நம்ம சிவநெறியில தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்றத சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். நல்ல விளக்கங்கள் கிடைச்சிருக்கு ஏற்கனவே. அந்த ஒவ்வொரு இதுலையும் வச்சு நானும் சொல்றேன். மின்னல் குறியாளனை, அந்த மின்னல் போல இருக்கிற சிவன், பிரகாசமாக இருக்கிற சிவன், மின்னல் போன்று வேதியர் வேதத்து அனல் குறியாளனை. இங்க குறியாளன்ன்றது அடையாளம். வேதியர் வேதத்து அனல், அந்த வேதங்களை ஓதி அந்த வேத பண்றவங்களோட பொருளாகவே, அந்த வேதத்தின் பொருளாகவே இருக்கிறவர். அதை அனலாகவும் நம்ம பார்க்கலாம், அந்த குண்டத்தில் இருக்கிற அனலாகவும் பார்க்கலாம். அதாவது அந்த வேதத்தின் பொருளாக இருக்கிறவர் தான்
இந்த அனைத்துக்குமே இந்த இறைவனை அடையணுன்றதுக்கான மந்திரங்களாக இருக்கிற இறைவன் அப்படிங்கிற மாதிரியும், ஆதிபிரான் தன்னை நினைக்குறியாளனை, ஆதிபிரான் அனைத்துக்கும் ஆதியாக இருப்பவன் இல்லையா, ஆதிபிரான் தன்னை நினைக்குறியாளனை, தன்னுள் நினைவாக இருக்கிறவர், அதாவது தன்னுள் தான் இருக்கிறவர்ன்றத உணர்ந்தவங்க, அப்படி நமக்குள்ள தான் இருக்குதுன்றத உணர ஞான கொழுந்தின் நயக்குறி காணில், ஞானத்தின் பொருளாக இருப்பவர். நயக்குறி, இந்த நயம்ங்கிற வார்த்தைக்கு நிறைய வெறும் அகராதி பார்த்தோன்னா அருள் இருக்கு, நயம்னா அருள், அன்பு, இன்பம்னு இருக்கு. இந்த இதையும் நம்ம அடையாளமாக எடுக்கலாம். எல்லாமே இறைவனை சொல்கிறது தான் இருக்குது. ஆனால் திருமந்திரத்தில் இந்த நயம்ன்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல நயம்ங்கிற வார்த்தைக்கு விருப்பம்ன்ற பொருளில், அதுவும் அகராதியில் இருக்குது, விருப்பம்ன்ற பொருளும் இருக்குது. நிறைய இடத்துல இந்த நயம்ன்றதுக்கு விருப்பம்ன்ற பொருள் தான் போட்டிருக்காங்க. அதனால அந்த வார்த்தையை இந்த இடத்துலையும் விருப்பம்ன்ற பொருளில் போட்டிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த தனக்குள்ள இருக்கிற இறைவனை, ஆதிபிரான் தன்னை நினைக்குறியாளனை, ஞான கொழுந்தின் நயக்குறி காணில், நமக்கிட்ட இருக்க அந்த ஞானத்தோட அந்த இறைவன் தனக்குள்ள தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தனக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம பார்க்கணுன்ற அந்த விருப்பம் இருக்குனாலே காணில் அரண் நெறியாமே, அதுதான் சிவ நெறியாமே. அதாவது இந்த உட்சமயம்ன்ற நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். அதனால் இது புறசமயம் இல்லை. நீங்கள் உங்களோட நீங்கள் அறநெறியில் தான் இருக்கீங்க, சிவநெறியில் தான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கிற இறைவனை காண விருப்பம் இருந்ததுன்னா, அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை காணில் அது சிவநெறியாமே. தன்னுள் இருக்கும் இறைவனை ஞானத்தால் அறிய முற்பட்டால் அப்படி எடுத்துக்கலாம். உங்கள் நெறி, நீங்கள் எந்த நெறியில் நிற்கிறீங்களோ அது வெளியில் இருக்கிற புறச்சடங்குகளில் மாட்டிக்காமல், சித்திகளில் மாட்டிக்காமல், உங்களுக்குள்ளே இறைவனை நோக்கி தான் அது திரும்பியிருக்கா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நான் உணரணுன்ற விருப்பத்தை நோக்கி அதுக்கான பயணம் உங்களுக்கு இருக்குன்னா அது அறநெறியாமே அப்படின்னு சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு அடையாளமும் நமக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா இதை நம்ம சரியான இதில் நமக்குள்ளே தான் திரும்பணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துறதாகவும் நான் இதை பார்க்குறேன். ஐயா சொன்ன அந்த அன்பு, அதே நம்ம இங்கே நயத்துக்கு அன்புன்னு போட்டாலும் ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எனக்கு முதல்ல படிக்கும்போது அதுதான் எனக்கு கரெக்டாக தோணுச்சு. ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த இருக்க அன்பு உணரப்பட்டிங்கனாலே அதுதான் சிவநெறி, நீங்கள் சிவநெறியில் தான் சரியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சேன். அப்புறம் மற்ற திருமந்திரத்தில் இருக்கிற நயம்ன்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப இந்த பொருள் தான் இப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா இறைவனை வெளியில் தேடிட்டு சடங்குகள்லே மாட்டிக்கிட்டு இல்லாமல், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம உள்ளே திரும்பி அந்த மனதை அமைதிப்படுத்தி நம்ம உள்ளே திரும்பி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்ந்து அந்த இறைவனாகவே மாறணுங்கிறது தான் சிவநெறி. அதுக்காக அந்த விருப்பத்தோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உள்ளே இருக்க இறைவனை நீங்கள் பிடிக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அதுதான் அறநெறியாமே அப்படின்றது மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க ஆத்மன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் பாடல் மட்டும் பாடுறேன். பாடல் எண் 1565. வினர்குறி யாழானை வேதியர் வேதான் தனக்குறி யாழானை, ஆதி பிரானை தனக்குறி யாழானை, ஞான கொழுந்தில் தனைக்குறி காணில் அறநெறி ஆமே. நன்றி. நான் பொதுவாகவே சிவபெருமான் நம்மளுக்குள்ள இருக்காரா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்பப்போ தோன்றுனது உண்டு. அழகேசன் ஐயா ஒரு தடவை ரொம்ப நாள் இருக்கும், நான் அதை ஞாபகத்துல வச்சிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சிலந்தி ஒரு கூடு கட்டும். சிலந்தி எப்படிதான் கூடு கட்டினாலும்
அது வந்து சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசியில வந்து அந்த சென்டர்ல தான் வந்து குடி வரும். அது வந்து கடைசியில வந்து அந்த சென்று அந்த இடத்துல அந்த மைய புள்ளியை தான் வந்து அது பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சிவபெருமான பார்க்கிறேன். என்னதான் வந்து இவங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாலும் அந்த ஒரு இடத்துல வந்து அவரு ரொம்ப அழகா சொன்னாரு. நன்றி. நன்றி. அழகேசன் ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? நன்றிங்க ஐயா. வாருங்கள், உங்கள் சிந்தனையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. ராஜேந்திரன் ஐயா, நன்றி ஐயா. பவளமணி அம்மா, நீங்க உங்களோட கருத்து ஏதாவது சொல்லலாமா? கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். தீனதயாளன் ஐயா, வணக்கம் ஐயா. விந்தியாம்மா பாருங்க. அனைவருக்கும் ஓம் சிவசக்தி போற்றி போற்றி. ஆயிரத்தி 565வது திருமந்திரம். அறிவு உருவானவன் திரு உருவானவன். திருமந்திரம். மினற்குரியாளனை வேதியர் வேதத்து அனல் குறியாளனை ஆதிபிரான் தன்னை நினைக்குரியாளனை ஞான கொழுந்தின் நயக்குறி காணில் அறநெறி ஆமே. அருமையான திருமந்திரம். மினற்குரியாளன் மின் ஒளி போல தெரிபவன். அனல் குறியாளன் வேள்வி சுடராக வெளிப்படுபவன். நினைக்குரியாளன் எண்ணியவர் எண்ணிய வடிவில் எதிர்படுபவன். பரம்பொருள் யோகியர்க்கு மின்னொளி போல காட்சி அளிப்பான். வேதம் ஓதும் வேதியர் வளர்க்கும் வேள்வி தீயில் அவன் வெளிப்படுவான். இப்படிப்பட்ட ஆதி பரம்பொருளை எண்ணியவர்க்கு எண்ணிய வடிவில் வந்து அருள் புரியும் ஞான தலைவன் அவனை உணர்வுக்கு உணர்வாக திகழும் அப்பரம்பொருளை அருட்கண்ணால் கண்டு தொழுவதே சிவநெறி ஆகும். நயம் நன்மை. கழக வெளியீட்டில் அகத்தவமாகிய யோக காட்சியில் சிவபெருமான் மின்னல் போன்று அறிவொளி அருள்வன். அத்தகைய சிவபெருமானை திரு நான்மறை வல்ல சிவமறையோன் அம்மறையில் குறித்தபடி சிவனை முழு முதலாக கொண்டு செந்தலில் ஓம்பும் சிவ வேதியராகி அந்தனருக்கு அவனல் வடிவாக தோன்றி அருள்வன். அவனே ஆதி பிரானாகிய அம்மையப்பன் ஆவன். மெய்யன்பர்கள் நினைக்கும் நினைவுக்குரியாகிய திருமேனி கொண்டு அருள்வன். செறிவு நோன்பு சீலமாகிய முத்திரத்தார்க்கும் வெளிப்பட்டு அருளும் அக ஒளி புற ஒளி திருவுரு ஆகிய மூன்றும் கடந்த நிலையாகிய ஞான நெறியில் உணர்வுக்கு உணர்வாய் தோன்றும் பேரறிவு பேரொளியை அருட்கண்ணார் காணின் அதுவே அறநெறி ஆகும். சிவபெருமானை முழு முதலாக கொண்டு கொலையும் புலையும் ஒழித்து செந்தமிழ் திருநான் மறை வெளியே செய்யும் நல வேள்வியே சிவ வேள்வி என்க. அதுவே கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே பெற்றார் செய்யும் சிவ தொண்டாகும். பசுவேட்டு எரியோம்பும் என்பதற்கு அனைத்து உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என சிவ வேள்வி சிறக்க பேணும் என்பதே பொருளாம். எரி பெருக்குவர் அவரி ஈசன துருவருக்கம செய்யும் மயலுற்ற அயலவர் வேள்வியே பிற வேள்வி என்க. பசு மண்ணுயிர் தொகுதி மினற்குரியாளனை மின்னல் போன்ற ஒளியுடையானை
அனற்குறியாளனை, சிவா அக்கினி உருவமானவனை, நினைக்குறியாளனை, சகுன திருமேனி உடையானை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நிறைய விளக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. வாங்க ராஜேந்திரன் ஐயா, வணக்கம் ஐயா. ஆண்டோர் பேரவைக்கு வணக்கங்க. திருமந்திரத்துக்கு நம்ம டெய்லி சிந்திக்கிறோம். அனைவருக்கும் சிறந்த ஆண்டு வணக்கம். இந்த பாடல் 1565 திருமந்திரத்துல நான் வாசிக்கிறேங்க. மினற்குறியாளனை, வேதியர் வேதத்து அனற்குறியாளனை, ஆதிபிரான் தன்னை, நினைக்குறியாளனை, ஞானக்கொழுந்தி குறிகாணில் அறநெறியாமே. இது கிருத்திகாமா சொல்ற மாதிரி வரதராஜன் ஐயா பதிப்பகத்துல இந்த பாடல் இருக்குது. இது இப்ப எப்படி அவங்க அத்தனரை அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க, சில பாடல் பின்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை கிடைக்கணுவாங்க. அது மாதிரி இங்க நம்ம அது பார்க்கும்போது ஞான கொழுந்தி குறிக்காணில் சொல்லும் போது இந்த ஞான கொழுந்துன்றதும் ஐயா அம்மா சொன்னாங்க. நயம் என்றது நன்மை பயக்குன்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அது மாதிரி ஞான கொழுந்தின் நயக்குறியில் காணனாக்கா இந்த பறவெளியில இருக்கிற ஒரு ஒளியை இறைநிலையை நம்ம எடுத்துக்கலாம். அத இறைநிலையில அத பறவெளியில இருக்கிற ஒளியவும் அது மாதிரி மின்னற்குறியாளனை வேதியர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோகம் செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒளி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த குறியும் அந்த ஒளியும் இவங்க பறவெளியில இருக்கிற ஒளி அவங்களுக்கு அது மாதிரி சில நேரங்கள் சில நொடிகள்ல வர்ற மாதிரியும், இப்ப வேதியர்கள் எல்லாம் யஜ்யம் நடத்தும் போது அதுல இருக்கிற நெருப்பு அனலும் இந்த மூணும் எப்படி இல்லைன்னா அனைத்து உயிர்களுக்கும் எல்லா உயிர்களிடம் இருக்குது, அதை நாம பின்பற்றணும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க, வணக்கம். நன்றிங்க, மிக்க நன்றி. நல்ல நன்றிங்க ஐயா. டெய்லி வாங்க, உங்க அழகா வணக்கம் சொல்றீங்க பொறுமையா. உங்களுடைய தெளிவும் எங்களுக்கு தேவை. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்க, மிக நல்ல பார்வை, மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா? கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாங்க. நன்றிங்க. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்வுடைய சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.